ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல். 1236வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். தொடியொடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியரென கூறல் நுந்து. தொடியொடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியரென கூறல் நுந்து. தொடியொடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியரென கூறல் நுந்து. வளையல்கள், தொடி என்றால் வளையல், தோள் மெலிந்துவிட்ட காரணத்தினாலே, தோள்பட்டை அது கை மெலிந்துவிட்ட காரணத்தினாலே இரண்டு கைகளிலும் இருந்த வளையல்கள் தானாக கழண்டு விழுகின்றன, கீழே கழண்டு விழுகின்றன. அவ்வளவு மெலிந்திருக்கிறாள். உடல் மெலிவு ஏற்பட்டு விட்டது, தோள் மெலிந்து விட்டது, கை மெலிந்து விட்டது. அதனால் வளையல்கள் பொருத்தமாக இல்லை, அது அவிழ்ந்து விடுகின்றன, கழண்டு விடுகின்றன தானாக. தொடியொடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியரென கூறல் நொந்து. இதை பார்க்கின்றார்கள், ஊராரெல்லாம் பார்க்கிறார்கள். என்னம்மா வளையல் தானாக கழண்டு விழுது, இவ்வளோ மெலிஞ்சிட்டிய, எப்படி இருந்த நீ அழகா, ரொம்ப அழகாக இருப்பியம்மா, தோல்லாம் இப்படி வத்தி போச்சே, இப்படி மெலிஞ்சு போயிட்டுருக்கியம்மா, வளையல் தானாக கழண்டுது, தானாக கழண்டு விழுற அளவுக்கு மெலிஞ்சிட்டியம்மா, இழைச்சிட்டிய, ரொம்ப இழைச்சிட்டிய, உன் முகத்தில் சிரிப்பே இல்லையம்மா, உன்னை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, பா லட்சுமி கடாட்சம், அவ்வளோ மகாலட்சுமி போல் போவீங்க வருவீங்க, நாங்கள் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவோம், அதெல்லாம் யார் பெற்ற பொண்ணோ இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இன்றைக்கி வளையல்லாம் தானாக கழண்டு விழுற அளவுக்கு எல்லாம் தொலை கீழே விழுது வளையல், இப்படி அழைச்சிட்டியம்மா என்று பரிதாபப்படுகிறார்கள். தொடியொடு தோள் நெகிழ நோவல், எனக்கு உடம்பு வலிக்கிறது, மெலிந்து விட்ட காரணத்தில் எனக்கும் நோய் வந்து விட்டது. மனநோய் இருந்தது, இப்பொழுது உடல் நோயும் வந்துவிட்டது. மனநோய் இருந்தது முதலிலே, நாள் ஆக ஆக எனக்கு இப்பொழுது உடல் நோயும் வந்துவிட்டது. உடல் நோய் வந்ததனாலே மெலிந்து விட்டேன், என் வளையல்கள் தானாக கழண்டு விடுகிறது. தொடியொடு தோள் நெகிழ நோவல் அவரை கொடியரென கூறல் நொந்து. அது மட்டுமல்ல, எனக்கு வருத்தம் இருந்தது, அதனால் நான் இளைத்து விட்டேன், நான் படுகின்ற துன்பத்தினாலே எனக்கு உடல் மெலிந்து விட்டது. ஆனால் இவர்கள் ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் எனக்காக நொந்து வருந்தி பேசி 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 வருந்தி 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 அவர்கள் வருந்துவதை பார்க்கிறேன் நான். அவர்கள் வருந்துகிறார்கள், நான் வருந்துவதை பார்த்து மக்கள் வருந்துகிறார்கள், என் ஊர் மக்கள் வருந்துகிறார்கள், என் உறவினர்கள் வருந்துகிறார்கள். இது என்ன கொடுமை இது, ஐயோ பாவம் என்று என் மீது இறக்கப்பட்டு அவர்கள் வருந்துகிறார்கள். இந்த நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேனே. நான் வருந்துகிறேன், என்னுடைய கணவர் பிரிந்து பல நாட்கள் ஆகிவிட்டேன, பல மாதங்கள் ஆகிவிட்டேன் என்று நான் வருந்துகிறேன். என் உடல் மெலிகிறது, நான் இளைத்து விடுகிறேன், நான் களைத்து விடுகிறேன், நான் நோய்வாய்ப்படுகிறேன், மனநோய் வந்து விட்டது, உடல் நோயும் வந்து விட்டது. அவர்களுக்கு என்ன வந்தது? அவர்களும் என்னை பற்றி பேசி பேசி அவர்கள் வருந்துகிறார்களே, அவர்கள் மனம் உடைந்து பேசுகிறார்களே, மனம் நொந்து பேசுகிறார்களே, எனக்காக அவர்கள் வருத்தப்படுகிறார்களே. இந்த அளவுக்கா இந்த பிரிவு நீண்டு கொண்டே போவது? எங்களுக்குள்ள இந்த இருக்கிற அந்த பிரிவு இவ்வளோ காலமாக நீடிப்பது? ஐயோ, எனக்காக ஊர் மக்கள் கூட வந்துகிற நிலைமை வந்துவிட்டதே, அந்த அளவுக்கு பிரிவு அதிகமாகிவிட்டதே. பிரிவு துயரம் எனக்கும் வந்தது, என் உறவினர்களுக்கும் வந்துவிட்டது, ஊராருக்கும் வந்துவிட்டது. என்ன காலம் இது? எனக்கு வந்த காலம் இது, கொடுமையான காலம் இது. இந்த கொடுமைக்கு காரணம் அந்த கொடியவர் தான். அவரை நான் கொடியவர் என்று சொல்லவா? அல்லது என்னையும் திட்டுகிறார்கள், அவரையும் திட்டுகிறார்கள் ஊர் மக்கள். நீ அப்படி விட்டிருக்கக்கூடாது, அவரை பிரிந்து செல்வதற்கு விட்டிருக்கக்கூடாது என்று சிலர் சொல்லுகிறார்கள். இப்படி விட்டு விட்டு போய்விட்டானே, அந்த அவன் ஒரு கணவனா, அவன் அன்புடையவனா, அவன் ஒரு தலைவனா, அவன் குடும்ப தலைவனா என்று இகழ்ந்து பேசுகிறார்கள். அது எனக்கு மனநோயை தருகிறது, என்னுடைய மனதை மிகவும் துன்புறுத்துகிறது அவர்கள் பேசுகின்ற பேச்சு. இப்படி நானும் நொந்து ஊர் மக்களையும் மனதையும் நோகடித்து
அங்கே தனியே எங்களையெல்லாம் விட்டு பிரிந்து வெளியூரிலேயே இருக்கிறாயே தலைவா, இப்படி நானும் வேதனைப்படும், என்னுடைய உறவினர்களும் வேதனைப்படும் அளவுக்கு நீ நடந்து கொண்டிருக்கிறாயே, இது சரியா என்று நான் வேதனைப்படலாம். உன்னை மணந்து கொண்டேன், உன் பிரிவை நான் தாங்க முடியாது. ஊர் மக்களால் கூட வேதனைப்படுகிறார்கள் என்னுடைய பிரிவை பார்த்து. என் உடம்பு இழைப்பதை பார்த்து, நான் நோய்வாய்ப்பட்டிருப்பதை பார்த்து, மனநோயிலும் உடல் நோயிலும் உழல்வதை பார்த்து என்னுடைய உறவினர்களும் ஊராரும் அவர்கள் மனம் வருந்துகிறார்களே. இதை நான் எப்படி பொறுத்துக்கொள்வேன்? உனக்கு எப்படி சொல்வேன் இதையெல்லாம்? நீ சீக்கிரம் வந்துவிடு என்று பலவாறு சொல்லி சொல்லி மிகவும் வருந்தி புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இந்த உறுப்புகளையெல்லாம் பார்த்து 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 மெலிந்து விட்ட அந்த உறுப்புகளையெல்லாம் பார்த்து பார்த்து அழுகிறாள். மீண்டும் நாளை சந்திப்போம்.